போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களுடன் இரண்டாம் கட்டமாக அமைச்சர் சேகர்பாபு தலைமையில் சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடந்தது. பணி நிரந்தரம், பணி பாதுகாப்பு மற்றும் தனியார் மயமாக்கும் நடவடிக்கையை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்றும் பேச்சுவார்த்தை தொடரும் என்று அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்தார். நியாயத்தை சொல்லியிருக்காங்க. அரசு தரப்புல என்ன பண்ண முடியறத சொல்லியிருக்கோம். 2 பேரும் கலந்து பேசியிருக்கோம். மறுபடியும் சந்திக்கிறதா 2 பேரும் பேசி சுமூகமாக கலைஞ்சிருக்கோம். மதியம் மறுபடியும் சந்திப்போம். சந்தித்த பிறகு ஒரு சுமூகமான முடிவு எடுத்தோம். அரசு தரப்பு நிலைப்பாடு தெரியப்படுத்தப்பட்டதாகவும் மேற்கொண்டு உறுதியான பேச்சு தொடரும் என்று தொழிலாளர்கள் தரப்பில் கூறப்பட்டது. ஒரு 2000 குடும்பம் மேலே வரணும்னா மாநகராட்சியில் இருக்கணும், நிரந்தரமானோம். அவங்க விடாமல் என்ன சொல்கிறாங்கன்னா கொள்கை முடிவில் நாங்கள் எப்படி மாற்றுறது, ஏதாவது மாற்றுறதுக்கு பாருங்கள் அப்படின்னு விடாமல் நாங்கள் வலியுறுத்துகிறோம். நீங்கள் உங்கள் முடிவை மாற்ற பாருங்கள், அவங்க வலியுறுத்துறாங்க. அரசின் முடிவை எதிர்பார்த்து தொழிலாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தை தொடர்கின்றனர்.